ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபரா ஞானம் நாகரிக நங்கிற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீன ரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணுசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். கோபரா ஞானம் டாட்மண்ட். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. ஜெர்மனி செய்திகள். ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள். எந்த உறவுகளே வணக்கம். ஜெர்மனியில் வாகன ஓட்டுநர் அனுமதி பத்திர சீர்திருத்த சட்டம் நடைமுறைக்கு கொண்டுவரப்பட உள்ளது. ஜெர்மனியில் புதிதாக வாகன சாரதி அனுமதி பத்திர சீர்திருத்த சட்டமானது எப்பொழுது அமலுக்கு வரும் என்ற ஆவலில் பலர் இருக்கின்றார்கள். இதே வேளையில் இந்த வாகன சாரதி அனுமதி பத்திர சீர்திருத்த சட்டமானது 2027 ஆரம்பத்திலே நடைமுறைக்கு வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுவதாக சில பத்திரிகைகளில் செய்திகளில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த புதிதான வாகன சாரதி சீர்திருத்த சட்டத்தின் நோக்கம் என்னவென்றால், வாகன சாரதி அனுமதி பத்திரத்தை பெறுபவர்களுக்கு குறைந்த விலையில் இவ்வாறு வாகன சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏற்ற வகையில் அரசாங்கமானது புதிய சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த புதிதாக வாகன சாரதி அனுமதி பத்திரத்தை பெறுவதற்கான சீர்திருத்த சட்டத்தின் பிரகாரம் தொண்ட பாட்டு சொல்லப்படுகின்ற விசேட வாகன ஓட்டுதல் பயிற்சி 12 மணித்தியாலத்திலிருந்து 3 மணித்தியாலமாக குறைக்கப்பட வேண்டும் என்றும், வாகன சாரதி அனுமதி பத்திரத்தை பெறுவதற்கான பயிற்சியானது 25-40 நிமிடங்களாக உள்ளடக்கப்பட வேண்டும் என்ற கருத்தும் உள்வாங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மற்றும் எழுத்து மூலமான பரீட்சைக்கு தம்மை தயார் செய்வதற்கு இவர்கள் நேரடியாக பாடசாலைக்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை என்றும், இவர்கள் வீட்டிலிருந்தே இணையதளங்கள் மூலமாக இந்த கல்வியை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் அவுட்டோபான் என்று சொல்லப்படுகின்ற அதிவேக போக்குவரத்து பாதையில் ஓட்டி பயிற்சி பெறுகின்ற மனத்தியாளர்களுடைய எண்ணிக்கையும் குறைக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தெரிய வந்திருக்கின்றது. இது எவ்வாறாக இருந்தாலும் இந்த புதிய திட்டத்திற்கு எதிரான முறையில் பல வாகன சாரதி அனுமதி பத்திர பாடசாலைகள் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். அதாவது பணச்செலவை குறைப்பதன் மூலம் பாதுகாப்பு குறைக்கப்படுவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். குற்றக்குழு ஒன்று போலீசார் மீது தாக்குதல் மேற்கொண்டுள்ளது. லெவோசன் நகரத்தில் கோமான் குரோஸ் ஃபமிலியர் சொல்லப்படுகின்ற குழுநிலை குற்றவாளி குழுவினுடைய பல அங்கத்தவர்கள் போலீசாருடன் தாக்குதலில் மேற்கொண்டதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது இவர்கள் ஒரு விழா ஒன்றை நடத்தியதாகவும், இந்த விழாவில் அசம்பாவிதங்கள் ஏற்பட்டதாகவும், இந்த அசம்பாவிதத்தை கட்டுப்படுத்துவதற்கு போலீசார் இஸ்தலத்துக்கு விரைந்த பொழுது இந்த விழாவில் கலந்து கொண்ட விருந்தினர்கள் போலீசார் மீது சாரமரியான தாக்குதலை மேற்கொண்டதாக தெரிய வந்திருக்கின்றது. இதன் காரணத்தினால் பலர் போலீசாரின் தாக்குதலின் பொழுது காயமடைந்ததாக தெரிய வந்திருக்கின்றது. இந்த தாக்குதலில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படுகின்ற நபர்களை போலீசார் கைது செய்து பின்னர் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து சென்றதாகவும், மேலும் போலீசார் இது சம்பந்தமான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. டோட்முண்டில் ராஜமுத்திரை SK சில்க்ஸ் பாரடைஸ் உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை. விஜயம் செய்யுங்கள் SK சில்க்ஸ் பாரடைஸ் டோட்முண்ட். அரங்கம் அதிரட்டுமே, செல்லு பறக்கட்டுமே, ஜெர்மனி நாட்டில் தற்பொழுது எரிபொருட்களின் விலை அதிகரித்துள்ளது. ஜெர்மனியில் தற்பொழுது எரிபொருளுடைய விலையானது பாரிய அளவு உயர்வடைந்திருக்கின்றது. அதாவது ஈரானில் நடைபெற்று வருகின்ற போரின் காரணமாக இந்த எரிபொருளுடைய விலையேற்றம் அதிகமாக உள்ளதால், இந்த எரிபொருள் விலையேற்றத்தினால் பல பொதுமக்கள் கஷ்டப்பட்டு வருகின்ற காரணத்தினால் பல தொழிற்சங்கங்கள் மற்றும் பொது அமைப்புகள் இதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் என்றும், மக்கள் நல நடவடிக்கைகள் எவ்வாறு அமைய வேண்டும் என்றும் அரசாங்கத்திடம் வேண்டுதலை விடுத்திருக்கின்றது. குறிப்பாக ஜெர்மனியின் தொடர்ந்து சோவை அமைப்பினுடைய தொழிற்சங்க
தொழிற்சங்கமான EVG என்ற அமைப்பானது டொய்ச்லாண்ட் டிக்கெட் என்று சொல்லப்படுகின்ற பிரயாண அட்டையை 30% குறைத்து விற்க வேண்டும் என்றும் ஃபேர்ன்ஃபெர்கேர் என்று சொல்லப்படுகின்ற தொடருந்து சேவையை நீண்ட தூரத்துக்கு பயன்படுத்துகின்றவர்களுக்கு அதனுடைய பிரயாண அட்டையானது 50% குறைவாக விற்க வேண்டும் என்றும் இந்த அமைப்பினுடைய முக்கிய பேசவல்ல அதிகாரியான மார்டின் பாக்கோட் என்பவர் வேண்டுதலில் தெரிவித்திருக்கின்றார். இது இவ்வாறு இருக்க எரிபொருட்களுக்கான மேலதிக வரியாயை மேபர்ஸ்டோர் என்று சொல்லப்படுகின்ற இந்த வரியை தற்காலிகமாக இடைநிறுத்தி வைக்க வேண்டும் என்ற குரலும் எழுந்திருக்கின்றது. அதாவது இந்த மேபர்ஸ்டோரானது 6 மாதங்களுக்கு குறைக்கப்பட வேண்டும் என்றும் இந்த வேண்டுதலில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது இவ்வாறு இருக்க இந்த எரிபொருட்களுடைய பயன்பாட்டை குறைப்பதற்காக நமது வாகனத்தை பயன்படுத்துகின்றவர்கள் நெடுஞ்சாலைகளில் வாகனம் ஓட்டுவதற்குரிய வாகனத்தினுடைய வேகத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக டெம்போ லிமிட் என்று சொல்லப்படுகின்ற வேக கட்டுப்பாட்டு நடவடிக்கையை அரசாங்கம் துரிதமான முறையில் மேற்கொள்ள வேண்டும் என்ற வேண்டுதலும் விடுக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் எரிபொருட்கான செலவை மேலும் குறைப்பதற்கு ஐரோப்பாவுடைய சட்டத்தின் பிரகாரம் ஒரு பெட்ரோலுக்கு 35% குறைவாகவும் டீசலுக்கு 17 சென்ட் குறைவாகவும் விற்கப்பட வேண்டும் என்ற வேண்டுதலும் தற்பொழுது விடுக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் மின்சாரத்திற்காக வழங்கப்படுகின்ற மேலதிக வரி மற்றும் மின்சாரத்தினுடைய செலவும் குறைக்கப்பட வேண்டும் என்ற வேண்டுதலும் விடுக்கப்பட்டிருக்கின்றது. இனி உலகச் செய்திகள். மத்திய தரைக்கடல் பிரதேசத்தில் பாரிய வெள்ள விபத்தொன்று ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது லிபியாவிலிருந்து மத்திய தரைக்கடல் பிரதேசத்தினூடாக ஐரோப்பாவிற்கு கடக்க முயன்ற பொழுது ஒரு வெள்ளம் ஒன்று நீரில் மூழ்கியதாக தெரிய வந்திருக்கின்றது. இந்த வெள்ளத்தில் மொத்தமாக 105 பேர் பிரயாணம் செய்ததாகவும் இவ்வாறு பிரயாணம் செய்தவர்களில் 70 பேர் நீரில் மூழ்கி இறந்ததாகவும் அஞ்சப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் கோஸ்ட்கார்ட் என்று சொல்லப்படுகின்ற இந்த எல்லை பாதுகாப்பு படையினர் 32 பேர் உயிருடன் மீட்டதாக தெரிய வந்திருக்கின்றது. மேலும் ஒரு தொகுதியினரை போலீசார் எல்லை பாதுகாப்பு படையினர் தேடி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஈரானானது ஹோர்முஸ் நீரிணையை செவ்வாய்க்கிழமைக்குள் திறக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஈரானுக்கு எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றார். இதே வேளையில் இந்த எச்சரிக்கையை ஈரானுடைய தற்போதைய ஆட்சியாளர்கள் எள்ளி நகையாடியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த ஹோர்முஸ் நீரிணையை திறப்பதற்கு திறப்பு எங்கே உள்ளது என்று ஈரானிய தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது இவ்வாறு இருக்க பாகிஸ்தானானது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே பேச்சுவார்த்தை ஒன்றை நடத்துவதற்கான சில தூது நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிய வந்திருக்கின்றது. அமெரிக்காவின் சார்பில் 15 அம்ச திட்டங்கள் ஈரானிடம் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த 15 அம்ச திட்டங்களை ஈரான் தற்பொழுது மேற்பார்வை செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் அமெரிக்காவுடைய எவ்விதமான உத்தரவாதத்தையும் ஈரான் பெற்றுக்கொள்வதற்கோ அன்றே நம்புவதற்கோ தயாராக இல்லை என்று ஈரான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் அமெரிக்காவானது ஈரானானது அணு ஆயுத உற்பத்தியில் தாம் ஈடுபட்ட மாட்டோம் என்று உறுதிமொழி அளிக்க வேண்டும் என்றும் இதற்கு ஈடாக ஈரானானது ஹோர்முஸ் நீரினூடாக செல்லுகின்ற கப்பலிடம் தாம் அதற்குரிய கட்டணங்களை அறவிடப் போவதாகவும் இந்த கட்டணங்கள் அமெரிக்காவினால் ஈரானில் மேற்கொள்ளப்பட்ட அழிவுகளை மீள் கட்டியெழுப்புவதற்காக பயன்படுத்தப்படும் என்றும் அவர் கூறியதாக தெரிய வந்திருக்கின்றது. இது இவ்வாறு இருக்க இஸ்ரேலின் வான்படையானது ஈரானுடைய ரெவல்யூஷன் கார்ட் என்று சொல்லப்படுகின்ற புரட்சிகர அமைப்பினுடைய உளவு அமைப்பின் தலைவரை படுகொலை செய்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அண்மை காலங்களாக இஸ்ரேலுடைய வான்படையானது ஈரானுடைய ஆயுதப்படைகளின் முக்கிய தளபதிகளை இலக்கு வைத்து கொலை செய்து வருகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். அதெல்லாம் இருக்கட்டுமாப்பா, வீட்டு டிடி பாக்ஸ் இருக்கோ என்ன இல்லையோ? எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கும் இல்ல? சரி, ஓகே, பாய். நைட் எடுக்கிறேன் என்ன? சரியா? இங்க என்னடா வாங்கி விற்கிறாராம்? என்னப்பா உலகம் டிடி பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு? இல்ல, அவர் என்னன்னு சொன்னா ஃபுட் சிட்டி வச்சுக்கிறாரு தானே, இப்ப கொஞ்சம் பிஸியா இருப்பார். அவர் வீட்டை டிவியும் பாக்குறீங்கள, அப்ப இப்ப நான் போறேன் தானே, இப்ப வாங்கி விற்பேன். மறந்துடாதீங்க, நீங்களும் வீட்டுல டிடி பாக்ஸ் வாங்கி வைங்க. தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ். நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு 0049 1630 00 78 00.
ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபரா ஞானம் நாகரிக நங்கியிருக்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீன ரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணுசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். கோபரா ஞானம் டாட்மண்ட்.